ஆல்ரெடி ஜான்சன் ரிட்டைன் ஆனதே நம்மளால தாங்கிக்க முடியல. இதுல இன்னும் இவங்க 2 பேர் வர ரிட்டைர்மெண்ட் ஆகப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் கம்யூனிட்டில ஹாட்டா போயிட்டு இருக்க டாபிக் என்னன்னா 2 பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து 2026 வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு நமக்கு அபிஷியலா தெரியும், ஏஜே ஸ்டைல்ஸ் தான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போறாரு. ஆமாங்க, ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து WWE இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நெக்ஸ்ட் இயரோட நான் WWE வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிக்கிறேன், நான் வேற எந்த ரெஸ்லிங் ப்ரொமோஷன்லயும் நான் போய் சண்டை போட விரும்பல, எனக்கு பேக் ஸ்டேஜ்ல ஒரு ரோல் கொடுத்துருங்க, நான் எங்க டேலண்ட்ஸ் வந்து க்ரூமிங் பண்ணிக்கிறேன், சோ நான் நெக்ஸ்ட் இயரோட என் கரியரை முடிச்சுக்கிறேன் WWE அப்படின்னு சொல்லி WWE இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா ஜான்சனுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்த மாதிரி ஏஜே ஸ்டைல்ஸ் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஜான்சன் வந்து ஒரு WWE லெஜெண்ட், ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. மேபி ஏதாவது சம் ட்ரீம் மேட்சஸ் வேணா கொடுக்கலாமே தவிர ரிட்டைர்மெண்ட் டூரா கொடுக்க மாட்டாங்க. சோ பாசிபிளி நெக்ஸ்ட் இயர் எண்ட்ல வந்து இந்த டைம்ல வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டையர் ஆயிக்கலாம் WWE இருந்து. அண்ட் இன்னொரு பெரிய சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா பிராக் லென்சர் தான் ரிட்டையர் ஆக போறாரு. என்னடா சொல்ற, பிராக் லென்சர் ஏன்டா ரிட்டையர் ஆகணும், அவர் நல்லா தான்டா சண்டை போறாரு, பயங்கரமா டாமினேட்லாம் பண்றாரு எல்லா ரெஸ்லர்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் வயசாயிடுச்சுங்க. அவருக்கும் வந்து ஏஜ் பாத்தீங்கன்னா 48 பிளஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காருன்னா நெக்ஸ்ட் இயர் சம்மர் ஸ்லாம் வந்து அவர் ஹோம் டவுன்ல தான் நடக்குது. சோ அங்க வந்து நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆனா அதுதான் சரியா இருக்கும் சொல்லி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு நியூஸ் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு பிராக் லென்சர் வந்து ரிட்டையர் ஆகக்கூடாது இவ்வளவு சீக்கிரம். ஏன்னா எல்லா பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அப்ப WWE யார் தான்டா பெரிய சூப்பர் ஸ்டாரா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்ப நிலைமை. பிராக் லென்சர் இன்னும் 2 வருஷமா அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணும். பட் சம்மர் ஸ்லாம் வந்து அவர் ஹோம் டவுன்ல நடக்கிறதுனால இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வருது. மேபி கந்தர் கூட பிராக் லென்சர் ரிட்டையர் பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரீம் மேட்ச் ரொம்ப நாளா WWE டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இது நடந்த மாதிரி தெரியல. தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த செக்மெண்டோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணி பாருங்க.